நகரத்தின் மேல் வானம் அந்த இரவில் கனவாக மாறியது. வண்ண வண்ண பட்டாசுகள் வானில் மலர்ந்தபோது 2026 என்ற பெரிய எண்கள் ஒளியால் எழுதப்பட்டது போல் நகரத்தின் நடுவே மிதந்தன. கீழே விளக்குகள் எரியும் கட்டிடங்கள், மேலே நட்சத்திரங்களை மிஞ்சும் பட்டாசுகள், இரண்டுக்கும் நடுவில் மனிதர்களின் கனவுகள். அந்த கூட்டத்தில் ஆரவி நின்று கொண்டிருந்தான். ஆரவி ஒரு சாதாரண மென்பொருள் பொறியாளர். ஆனாலும் அவனுக்குள் ஒரு அசாதாரண ஆசை இருந்தது. இந்த நகரத்தை நான் மாற்ற வேண்டும். 1. கடந்த காலத்தின் நிழல். 2025 அவனுக்கு கடினமான ஆண்டு. வேலை அழுத்தம், தோல்வியடைந்த ஒரு ஸ்டார்ட் அப் கனவு, உடைந்த நம்பிக்கைகள். புதிய வருடம் வருவதற்காக நகரம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஆரவியின் மனம் அமைதியாக இல்லை. அவன் கைபேசி அதிர்ந்தது. அம்மா. ஆரவி, புத்தாண்டு தீர்மானம் என்னப்பா? அவன் சிரித்தான். இந்த வருஷம் எல்லாம் மாறணும் அம்மா. அந்த வார்த்தைகள் அவனுக்கே புதிதாக கேட்டன. 2. 2026 தொடங்கிய தருணம். கணக்கெடுப்பு தொடங்கியது. 10, 9, 8. கூட்டம் ஒரே குரலாக எண்ணியது. 3, 2, 1. அந்த நொடியில் வானம் வெடித்தது. ஒளி, சத்தம், மகிழ்ச்சி அனைத்தும் கலந்த ஒரு கணம். ஆரவி கண்களை மூடினான். இந்த வருடம் நான் வேற மாதிரி இருக்க போறேன். 3. ஒரு சிறிய சந்திப்பு. அவன் அருகில் ஒரு சிறுமி நின்றாள். கையில் பழைய நோட்டு புத்தகம். அண்ணா, அவள் மெதுவாக கேட்டாள். இந்த பட்டாசு எல்லாம் யாருக்காக? ஆரவி சிரித்தான். புதிய வருடத்துக்காக. அவள் தலையசைத்தாள். நான் டாக்டர் ஆகணும். இந்த வருடம் ஆரம்பம்னா கனவுகளும் ஆரம்பமா? அந்த கேள்வி ஆரவியின் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை தொடர்ந்தது. ஆமா, அவன் உறுதியாக சொன்னான். 2026 கனவுகளுக்கான வருடம். 4. மாற்றத்தின் விதை. அடுத்த நாளே ஆரவி ஒரு முடிவு எடுத்தான். நான் மட்டும் முன்னேறினா போதாது, மற்றவர்களையும் சேர்த்தே முன்னேறணும். அவன் பழைய திட்டத்தை மீண்டும் எடுத்தான். இலவச கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி மையம், நகரத்தின் பின்தங்கிய பகுதிக்காக. முதலில் தோல்விகள். நிதி இல்லை, ஆதரவு இல்லை. ஆனால் அவன் நிற்கவில்லை. 5. நகரம் கேட்கத் தொடங்கியது. சிறு சமூக ஊடகப் பதிவு. ஒரு வீடியோ. 2026 மாற்றத்தின் தொடக்கம் என்ற தலைப்பு. மக்கள் பகிர்ந்தார்கள். சிலர் நிதி அளித்தார்கள், சிலர் தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள். அந்த சிறுமி பட்டாசு இரவில் சந்தித்தவள் மையத்தின் முதல் மாணவியாக சேர்ந்தாள். 6. ஒரு வருடத்தின் பயணம். 2026 ஓடியது. யாரோ ஒருவர் முதல் வேலை பெற்றார். யாரோ ஒருவர் புதிய தொழில் தொடங்கினார். யாரோ ஒருவர் தன்னம்பிக்கையை மீண்டும் கண்டார். ஆரவிக்கு பணம் பெரிதல்ல. அவன் பெற்றது நான் பயனுள்ளவன் என்ற உணர்வு. 7ஆம் முறை மீண்டும் அதே வானம். ஆண்டு முடிந்தது. மீண்டும் அதே நகரம், மீண்டும் பட்டாசுகள். ஆனால் இந்த முறை ஆரவி தனியாக இல்லை. அவன் சுற்றி மாணவர்கள், நண்பர்கள், குடும்பம். வானில் ஒளிர்ந்தது. 2027. அந்த சிறுமி இப்போது சற்று பெரியவளாக சொன்னாள். அண்ணா, நான் டாக்டர் ஆகிறேன். நீங்க சொன்ன மாதிரி கனவுகள் ஆரம்பிச்சிருக்கு. ஆரவியின் கண்களில் கண்ணீர். இந்த முறை மகிழ்ச்சியின் முடிவு. பட்டாசுகள் மறைந்தன. ஆனால் ஒளி மறையவில்லை. 2026 ஒரு ஆண்டல்ல, அது ஒரு தொடக்கம். ஒரு மனிதன் மாறினால் ஒரு நகரம் மாறலாம். ஒரு நகரம் மாறினால் ஒரு தலைமுறை மாறலாம். வானம் அமைதியானது. ஆனால் கனவுகள் இன்னும் பறந்து கொண்டே இருந்தன.